அநாதிநிதனா ஹேஷா வாக் உத்சிருஷ்டா ஸ்வயம்புவா ஆதௌ வேதமயி திவ்யா யதசர்வாக பிரசூதயா என்று ஒரு ஸ்மிருதி சொல்கிறது. அநாதிகி அனிதனா, அநாதியாயும் இருக்குது, அது முடிவற்றதாயும் இருக்குது. அநாதிநிதனா ஹேஷா வாக், அநாதி அப்படி அநாதி, அதாவது ஆதியற்றது அந்தமும் அற்றது, அப்போ நித்தியமாக இருக்கக்கூடிய வாக். ஏஷா வாக்கு உத்சிருஷ்டா ஸ்வயம்புவா, ஸ்வயம்பூன்னா பகவானுடைய யோனியில் பகவானுடைய பத்மத்திலிருந்து நேரே உண்டானவன். அதனால் அவன் ஒரு தாய் தகப்பன் வயிற்றிலே பிறக்கவில்லை. அதனாலே பிரம்மாவுக்கு ஸ்வயம்பூன்னு பேர். ஸ்வயம்பூ பிரம்மா அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த பிரம்மாவினாலே வெளியிடப்பட்டது வாக் உத்சிருஷ்டா ஸ்வயம்புவா. ஆதவ் அதான் சிருஷ்டியினுடைய தொடக்கத்தில். வேதமயி திவ்யா, அது வேதம் என்று பேர். வேதமயி அப்படின்னா வேதமாக இருக்கக்கூடியது. அந்த மயட் அப்படின்ற பிரத்தியம் என்ன காட்டுறதுன்னா ஸ்வார்த்த மயட், வேதமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த வேதமாக இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? அந்த வேத சப்தத்துக்கு மணவாள மாமுனிகள் வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதிதிகாச புராணங்களாலே என்கிற சூத்திரத்தில் அர்த்தம் பண்ணுற போது ஸ்ரீவிஜயபூஷணத்தில் வேதயதீதி வேதா, அறிவிக்கக்கூடியது அர்த்தங்களை. பகவந்தம் வேதயதீதி வேதா அப்படின்னு எம்பார்ஜியர் அதுக்கு விளக்கம் பண்ணுறார். அதனால் வேதயதீதி வேதகான்னா யார் அறிவித்தா பிரயோஜனம்? ஜீவாத்மாக்களுக்கு பகவானை அறிவித்தால்தான் பிரயோஜனம், அந்த கிரந்தம் தான் பிரயோஜனம். அதற்காக பகவந்தம் வேதயதி, பகவானை அறிவிக்கக்கூடியது வேதம். அந்த வேதம் இவரால் பிரம்மாவினாலே வெளியிடப்பட்டது. யதா சர்வாகா பிரசூதயா, பிரசூதிகள்னா சிருஷ்டிக்கப்படக்கூடிய பதார்த்தங்கள். அந்த சிருஷ்டிக்கக்கூடிய படக்கூடிய பதார்த்தங்களை பற்றின ஞானத்தை அந்த வேதத்திலிருந்து பிரம்மா பெறுகிறான். யதா சர்வாகா பிரசூதயா, எந்த வேதத்திலிருந்து பெற்ற ஞானத்தாலே சிருஜ்ய பதார்த்தங்கள் உண்டாகின்றனவோ அப்படிப்பட்ட ஆதியந்தமற்றதான வேத வாக்கை வெளியிட்டான் பிரம்மா. இப்போ உத்சிருஷ்டா அப்படின்றதுக்கு சிருஷ்டித்தான் அர்த்தம் வைக்கப்படாது. ஏன்னா ஆதியந்தமற்றதுன்னு முதல்ல சொல்லிருக்கிறதுனால, அதனால் வெளியிட்டான் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட வேதத்தை எம்பெருமான் கொடுத்தும் கூட அது பிரயோஜனப்படலை. ஏன்னா பல நியாயங்களாலே அதனுடைய அர்த்தத்தை நாம் அதாவது நியாயங்களை கொண்டு அர்த்தங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது வேதம் பூர்வபாகம் உத்தரபாகம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. சர்வசாக்கா பிரத்யய நியாயம், சர்வ வேதாந்த பிரத்யய நியாயம், உற்சர்காபவாத நியாயம், கோபலீவர்த நியாயம், சாமானிய விசேஷ நியாயம், அபச்சேத நியாயம், இப்படி பல நியாயங்களை கொண்டு வேதார்த்தங்களை தெரிந்து கொள்ளணும். வெறுமனே அது வேதம் ஒரு வாக்கியத்தை பார்த்த உடனே நமக்கு அர்த்தம் புரிஞ்சுடுமான்னா புரியாது. அக்னிர ஹிமஸ்ய பேஷஜம் அப்படின்னு வேத வாக்கியம்னாக்கா இது சொன்ன அர்த்தத்தையே சொன்னால் என்ன பிரயோஜனம்? அதாவது இதர பிரமாண சித்தமான அர்த்தத்தையும் வேதம் சொல்லப்படாது. இல்லாத போனால் அது ஒரு தனி பிரமாணமாக ஆறத்துக்கு பிரயோஜனமே இல்லாத போயிடும். அதே மாதிரி இதர பிரமாணத்துக்கு விருத்தமான அர்த்தத்தையும் சொல்லப்படாது. ஆதித்யோ யூபஹா அப்படின்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்? எஜமான, இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. எஜமான பிரஸ்தரஹா அப்படின்னு இருக்குது. இந்த வாக்கியங்கள்லாம் இதர பிரமாணமான பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு விருத்தமாக இருக்குது. அநாதிநிதனா ஹேஷா அதே மாதிரி இன்னொன்று சொல்றதுக்கு அந்த வேதத்தினுடைய சுபாவத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமானது இருக்குது. அது என்ன சொல்கிறதுன்னா, இந்த வேதமானது இதர பிரமாண சித்தமான அர்த்தத்தையும் சொல்லாது, அசன்னிகிருஷ்ட வாச்சாச்ச துவயமத்திர ஜிஹாசிதம் தாத்ரூப்பியேட பரிச்சித்தி தத் விபர்யயதோபி வா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அசன்னிகிருஷ்ட வாக், அசன்னிகிருஷ்ட அர்த்தே வாக்கு, அசன்னிகிருஷ்ட வாக், அதாவது கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை பற்றி தெரிவிக்கக்கூடிய வாக்கு அசன்னிகிருஷ்ட வாக்கு, அது வேத வாக்கு. அந்த அசன்னிகிருஷ்ட வாக்கான வேத வாக்குனாலே ரெண்டு அர்த்தங்கள் வெறுக்கப்பட்டிருக்கின்றன. அசன்னிகிருஷ்ட வாச்சாச்ச துவயமத்திர ஜிஹாசிதம், இரண்டு வெறுக்கப்படுகின்றன. என்ன? தாத்ரூப்பியேன பரிச்சித்தி, இருக்கிற பதார்த்தங்களை அப்படியே சொல்கிறது. இது ஆடு, இது மாடு, இது கோழி, இது குதிரை, இது தூணு, இது நிலம், இப்படி சொன்னால் பிரயோஜனம் இல்லை. அது கண்ணாலேயே பார்த்தா தெரியுது. அப்படி தெரியக்கூடிய பதார்த்தங்களை அப்படியே சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு விருத்தமாக சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஆட்டை பார்த்து மாடு, மாட்டை பார்த்து கம்பம் இப்படின்னு சொன்னாலும் லாபம் இல்லை. அதனால் அதுக்கு விபரீதமாகவும் தெரிவிக்காது. ஆனால் இதர பிரமாணங்களாலே தெரிந்து கொள்ள முடியாததாய் இதர பிரமாணங்களுக்கு விருத்தமில்லாததான அர்த்தத்தை சொல்லும். இப்போ இத்தனை பதார்த்தங்கள் இருக்குன்னா இவைகளுக்குள்ளெல்லாம் அந்தரியாமியாக பகவான் இருக்கான் அப்படின்னு அது காட்டுறது. இப்போ வேறு பிரமாணங்களுக்கு விருத்தம் இல்லை. ஏன்னா வேறு எந்த பிரமாணமும் வெளியில் தெரியக்கூடிய அர்த்தத்தை காட்டுமே தவிர
உள்ளுக்குள்ளே இப்போ தேகத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட காட்டாது இல்லையா, கண்ணு காட்டாது. அதனால் மிக சூக்ஷ்மமான ஒரு பதார்த்தம் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அனோரணியான் அப்படின்னு வேத வாக்கியம் சொல்கிறது, அவன் உள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவனுடைய பெருமை குறைஞ்சுடாது அப்படின்றது அடுத்த வாக்கியம். மகத்தோ மகியான், உள்ளே இருந்தாலும் கூட அவனுடைய பெருமை ஒரு விதத்திலும் குறையாது. அப்படி சர்வவியாபகத்துவம் என்ற பெருமையானது அவனுக்கு இருக்குது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்றச்சு நிர்விகாரனாய் ஞானஸ்வரூபனாய் தேச கால வஸ்து பரிச்சேத ரஹிதனாய் இருக்குமோன் பகவான் அப்படின்னு பகவானுடைய ஸ்வரூப லட்சணத்தை இந்த வாக்கியம் சொல்கிறது. இதெல்லாம் இதர பிரமாணங்களுக்கு விரோதமில்லாமலும் இதர பிரமாணங்களாலே அறியப்பட முடியாமலும் இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அவைகளை சொல்லுகின்ற வேதங்கள். அதனால் அதுங்கிட்ட போகிறதும் கொஞ்சம் கஷ்டம். அது மகா ஞானிகளான வேதவியாசர், பராசர மகர்ஷி, போதாயன மகர்ஷி இவர்களெல்லாம் தான் நியாய சஞ்சாரம் பண்ணி அதனுடைய அர்த்தத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். தாத்பரியம் கைப்படும்படியாக வேதார்த்தங்களை அறிவது என்பது சகல சாக்கைகளையும் அத்தியனம் பண்ண மகர்ஷிகளுக்கு கைவரும், நியாயங்களிலே பழகின மனதுடையவர்களுக்கு கைவரும். பிள்ளலோகாச்சாரியருடைய சூத்திரத்தை பற்றி குன்னத்துரையன் சொல்கிறார், நியாய பிரஜ்வலிதமான சேதஸ உடையவர். மகர்ஷிகள் பண்ணுறது தான் சூத்திரம்ன்றது இல்லை, இவருடைய கிரந்தமும் சூத்திரம்தான். நியாயத்தினாலே நிறைந்த ஹிருதயமுடையவர். அப்போ நியாயங்களாலே நிறைந்த ஹிருதயமுடையவர்னா நியாயம்னா என்ன அர்த்தம்? முதல்ல நியாய சப்தம் நிறைய பிரயோகம் பண்ணிட்டு இருப்போம். அப்போ நியாயம்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நியாய சப்தத்துக்கு அர்த்தம் என்னென்னா, இப்போ சர்வ பிரயோக அனுகுணமாக ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். லோகத்தில் ஷரீரம்ன்ற சப்தம் பிரயுக்தமாக இருக்குது, வேதங்கள்லையும் பிரயுக்தமாக இருக்குது. சர்வ பிரயோகானுகுணமாக லட்சணம் அதை காட்டுறார் எம்பெருமானார். அதே மாதிரி நியாயம்னா லோக நியாயங்கள் இருக்குது, சாஸ்திர நியாயங்கள் இருக்குது. இப்போ காக்கா உட்காண்டா பனம்பழம் விழருது அப்படின்னு ஒரு நியாயம், கிம்புனர் நியாயம், எவ்வளவோ லோகத்திலே இருக்கிற நியாயங்கள்லாம் இருக்குது. தண்டாபூப நியாயம், இப்படின்னு எல்லாம் நியாயங்கள் லோக நியாயம் இருக்குது. உற்சர்காபவாத நியாயம், அபச்சேத நியாயம், சாமானிய விசேஷ நியாயம், கோபலிவிரத நியாயம்லாம் சாஸ்திர சித்தமான நியாயங்களாக இருக்குது. அப்போது சர்வ பிரயோகானுகுணமாக நியாய சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா அதை பெரியோர்கள் காட்டி கொடுக்குறா. அப்படின்னா நாம் அறிவுக்கு சாதனமாக எதை நாம் ஒவ்வொரு சேத்தனர்களும் அதை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நாம் கொள்ளலை. அறிவுக்கு சாதனமாக எது இருக்குன்னா பிரமாணம். அந்த பிரமாணமானது பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்று 3 வகையாக இருக்குது. அப்போ பிரத்யக்ஷ அனுமான சப்தங்களாலே நாம் பதார்த்தங்களை தெரிந்து கொள்கிறோம். அந்த பிரமாணங்கள் பரஸ்பரம் முரணில்லாத அர்த்தங்களை தெரிவிக்கின்றன என்ன. அந்த பிரமேயத்தையும் பரிசீலனம் பண்ணணும், பிரமாணத்தையும் பரிசீலனம் பண்ணணும். அந்த பரிசீலனம் பண்ணுவதனாலே இந்த பிரமாணம் இந்த அர்த்தத்தை தான் காட்டக்கூடியது என்று பிரமாணத்தை வியவஸ்தாபனம் பண்ணணும். அப்படி வியவஸ்தாபனம்னா நிலைநிறுத்தணும். இந்த அர்த்தத்தை தான் அது காட்டும், இதுக்கு மேற்பட்ட அர்த்தத்தை அது காட்டாது அப்படின்னு. அப்படி வியவஸ்தாபகமாக இருக்கக்கூடிய ஒரு ஞானம் இருக்கே, அந்த ஞானத்துக்கு தான் நியாயா அப்படின்னு பேர். தர்க்கோஹி நாம அர்த்தஸ்வபாவ விஷயேனவா சாமக்ரி விஷயேனவா நிரூபணேன அர்த்த விசேஷே பிரமாணம் வியவஸ்தாபயத்து தது இதிகர்த்தவியதா ரூபம் ஊக அபரபர்யாயம் ஞானம் என்பது எம்பெருமானாருடைய திருவாக்கு. அந்த தர்க்கம்தான் நியாயம். தர்க்கம் என்றால் தர்க்கோஹி நாம அர்த்தஸ்வபாவத்தை ஆராயிறது, அர்த்தஸ்வபாவங்களை ஆராயிரம். அர்த்தஸ்வபாவ நிரூபணத்தினாலேயோ சாமக்ரி நிரூபணம், சாமக்ரினா அர்த்தங்களை தெரிவிக்கக்கூடிய பிரமாணங்கள், அவைகளுக்கு சாமக்ரிகள்னு பேர். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், அவைகளுடைய சுபாவத்தை ஆராய்வதனாலேயோ அர்த்த விசேஷே ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்திலே பிரமாணம் வியவஸ்தாபயத்து பிரமாணத்தை நிலநிறுத்தக்கூடிய ஒரு ஞானம் இருக்கே, அதுதான் இந்த நியாயம்னு பேர். அதுவும் ஆகலாம். மகான்களுடைய ஹிருதயத்தில் சதாச்சாரத்தை குறித்த நியம வார்த்தைகள் அவர்களுக்கு உண்டாகும், நியமங்கள் அவர்கள் செய்வார்கள். அப்படி அவர்கள் பண்ணக்கூடிய நியமங்கள் இருக்கே, அவைகளுக்கும் நியாயங்கள் அப்படின்னு பேர். வஸ்து ஸ்வபாவம் இருக்கே, அந்தந்த நிலை நின்ற சுபாவம், அந்த வஸ்து ஸ்வபாவத்துக்கும் நியாயம்னு பேர். இப்போது காக்காயரவும் பனம்பழம் உழவும் சரியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இது யாதிருச்சிக்க நியாயம்னு பேர். இது காக்கையினுடைய கனத்தினாலே பனம்பழம் விழலை, அது முதிர்ந்து விட்டது. அது எந்த ஒரு பழுத்தால் தானே விழும் கனி போல் அப்படின்றார் ஞானசாரத்தில். அதனால் பத்தத்து வீழும் விழுக்காடே தானடும் வீடு அப்படின்றார். அதனால் எந்த பழமும் பழுத்து விட்டால் மரத்தில் தங்காமல் தானே கீழே விழும்.
இது போய் உட்காண்ட காலத்தில் விழுந்தது அப்படின்னா ரெண்டும் எதிர்ச்சியாக நடந்தது அப்படின்னு அர்த்தம். அதனால் எதிர்ச்சியாக நடக்கக்கூடியவைகளுக்கு முன்னால் நடந்த முன்னால் நடந்த ஒரு கிரியைக்கு காரணபாவம் கிடையாது அப்படின்னு இந்த நியாயமானது காட்டுறது. ஆக இது என்ன வஸ்து சுபாவத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அதுதான் நியாயம். அந்த மாதிரி இந்த நியாயங்கள் எல்லாம் இருக்கே இல்லையோ, இவைகளெல்லாம் நன்றாக பழகினவர்களுக்கு தான் வேதார்த்தங்கள் புரியும். அதனால் வேதத்தை பகவான் கொடுத்து பிரயோஜனம் இல்லாமல் கொடுத்து அதுக்காக என்ன பண்ணுறான், இந்த வேதங்களில் பழகினவர்களான ரிஷிகளுக்கு அந்தரியாமியாக நின்று ஸ்மிருதி கிரந்தங்களை அறிவிக்கிறான் நம்பெருமான், இதிகாசங்களை அறிவிக்கிறான், புராணங்களை அறிவிக்கிறான். ஆக வேதம் பூர்வபாகம் உத்தரபாகம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறச்சே, பூர்வபாகத்துக்கு விளக்கமாக ஸ்மிருதி கிரந்தங்களை ரிஷிகளுக்கு அந்தரியாமியாக நின்று வெளியிடுறான். உத்தரபாகத்துக்கு வால்மீகி, வேதவியாசர் இவர்களுக்கு மற்ற புராண கர்த்தாக்களான பராசரர் முதலியவர்களுக்கு அந்தரியாமியாக நின்று இதிகாச புராணங்களை வெளியிடுறான். இவைகளும் கூட அப்படி ஒன்றும் உபயோகப்படலை. அதற்காக பகவான் என்ன பண்ணுறான், எல்லா இவைகள்லாம் அறிவிக்கின்றன, செய்தி காட்டலை. பகவான் தானே அவதரித்து தர்மங்களை நிலைநிறுத்துகிறான். ஆனாலும் கூட அவன் விஜாத்தியன், அவனாலே அனுஷ்டிக்க முடியும். சஜாத்தியர்களை கொண்டு அனுஷ்டிக்க பண்ணினால்தான் தர்மத்தை நாம் அனுஷ்டிக்க முடியும் என்று சேத்தனர்களுக்கு ருச்சி பிறக்கும். ஆகையாலே ஆழ்வார்களை அவதரிக்க பண்ணினான். அந்த ஆழ்வார்களுடைய அனுகிரகம் பெற்றவர்களாக பின்புள்ள ஆச்சாரியர்களெல்லாம் அவதரித்தார்கள். அப்படி பகவானாலே மயர்வர மதுரல வரளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள், ஆழ்வார்களாலே மயர்வர மதுரல வரளப் பெற்றவர்கள் ஆச்சாரியர்கள். அதனாலே அப்படி பகவானாலே நம்மாழ்வார், நம்முடைய ஆழ்வார் என்ற அபிமானிக்கப்பட்டவர் ஷடகோபன். அவருக்கும் நியாயப்பிரஜ்வலிதமான சேதஸ், அவருடைய அருள் பெற்றவரான குரத்தாழ்வான். இந்த ஆழ்வான் என்கிற பேர் ஆழ்வார் என்றதுக்கு சதிருஷமாக தான் வந்திருக்குன்னு கொள்ளணும். ஏன்னு கேட்டால் ஆழ்வான் அல்லது ஆழ்வார் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், பகவானுடைய கல்யாண குணங்களிலே விபூதிகளிலே அவனுடைய திருமேனியிலே ஆழ்ந்தவர்கள். அதனால் பகவானிடத்திலேயே ஆழ்ந்தவர்கள் என்பதனாலே ஆழ்வார்கள். அப்படித்தான் ஆழ்ந்தவர் இவரும், அதனால் இவருக்கு ஆழ்வான் என்ன திருநாமம். அதனால் அந்த பெயரில் கூட என்ன இருக்குது, ஒற்றுமை இருக்குது. எதனால் வந்த ஒற்றுமை? குணத்தினாலே, அந்த ஈடுபாட்டினாலே, எம்பெருமானிடத்தில் அவர்களுக்கு இருக்கிற ஈடுபாட்டினாலே வந்த ஒற்றுமை. அதனால் அந்த நம்மாழ்வார் எந்த அர்த்தங்களை அறிவித்தார், குரத்தாழ்வான் எந்த அர்த்தங்கள் அறிவித்தார், அவர்களுடைய சீசுக்திகளிலிருந்து அவைகள் நமக்கு புலனாகின்றன. அந்த ரெண்டு பேருக்கும் ஒத்துமையை சொல்லக்கூடிய ஒரு திருவாக்கு ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தில் குரத்தாழ்வான் திருவாக்காகவே வந்திருக்கு. பக்தி பிரபாவ பவதத்புத பாவபந்த சந்துக்ஷித பிரணயசார ரசௌகபூர்ண வேதார்த்த ரத்னநிதி ரச்சுத திவ்யதாம ஜீயாத் பராங்குஷ முனிஹி பராங்குஷ பயோதி ரசீம பூமா அப்படின்றது ஸ்லோகம். பக்தி பிரபாவ பவதத்புத பாவபந்த சந்துக்ஷித பிரணயசார ரசௌகபூர்ணா ஒரே பதம், ரெண்டு பாதமாக வந்தால் கூட ஒரே பதமாக வந்துடுத்து. பக்தி பிரபாவம், பக்தியினுடைய பிரபாவம், பக்தியினுடைய ஏற்றம். பக்தி பிரபாவ பவத், பக்தியினுடைய பிரபாவத்தாலே உண்டாயிற்று. பக்தி பிரபாவ பவத் அத்புத பாவபந்தம், அத்புதமான பாவபந்தம்னா பகவானுடைய நெருக்கம் அப்படின்னு கேட்குறேன். பக்தி பிரபாவ பவதத்புத பாவபந்த சந்துக்ஷித பிரணயசார ரசௌகபூர்ண. பக்தி பிரபாவ பவதத்புத, பக்தி பிரபாவத்தாலே உண்டானது, பவத் அப்படின்னா உண்டானது, அத்புத பாவபந்தம் மிக பெரிய நெருக்கம், அற்புதமான ஆச்சரியமான நெருக்கம் பகவானோட உண்டாயிற்றவருக்கு. பாவபந்த சந்துக்ஷித, அதனாலே வளர்க்கப்பட்டது. பிரணயசார ரச ஓகபூர்ணா, பிரணயசாரம், பிரணயம்னா அன்பு, அன்பினுடைய ரசம், அந்த அன்பினுடைய ரச பிரவாகமாவது என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் ஸ்திரீத்வாபத்தி. ஆழ்வாருக்கு பிரணயசார ரசம், அந்த பிரணயசாரத்தினுடைய பிரணயசாரம் அதுக்கு மேல் ரசம்ன்றார். அதனால் பிரணயசாரம் அன்பினுடைய சாரமாவது என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்திரீத்வாபத்தி. அந்த ஸ்திரீத்வாபத்தியான ரசத்தாலே, அந்த ரசப்பிரவாகத்தாலே நிறைந்தவர் நம்மாழ்வார்.